அடுத்த ட்ரிப்பு கிளம்பிட்டோம். எங்கன்னா போக உங்களுக்கே தெரியும். என் வாய்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அவனோட மூட்டு வலி வந்துருச்சு. வீக்கே போட்டுருக்கான். வேகமாக ஓட போகிறான். மூட்டு வலி வந்த தாரிக் நீக்கா போட்டு சரி பண்ணிருக்கான். தாரிக், நவீன், விழுந்துருப்பேடா. இல்ல மாட்டேன். எத்தனை தடவை வந்தாலும் எழுமா தாரிக். அதான் தாரிக். மெட்ரோலேருந்து சென்ட்ரல் போயிட்டு எந்த மெட்ரோ? ஏர்போர்ட் மெட்ரோ. மெட்ரோலேருந்து குருவாஞ்சேரி போகுதுன்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் சொன்னாங்க. இப்போ நம்ம தாரிக் வந்து இந்த இதை சோப் போட போகிறாரு. சொல்லுங்கள் தாரிக். நம்ம எங்கே இருக்கோம்னா காட்டு தாங்கல் காட்டிட்டா இதை காட்டிட்டானா தந்துட்டானா என்கிட்ட. அதனால் ஈ காட்டு தாங்கலாம் தாங்கல் காட்டு தாங்கல். சென்ட்ரல் மெட்ரோ வந்து சேர்ந்துட்டோம். அடுத்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். பிரவீன் பாத்ரூம் போயிடலாம். பக்கத்தில் பர்கர் கடை இருக்குது. இங்கே ஒரு சியூபி ஏடிஎம் இருக்குது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். மணி 8:40 ஆண்டனி தாஸ் என்னடா தான் இப்போ தான் எக்மோட் தாண்டிக்கு வந்துட்டுருக்கானா. நான் வர வரைக்கும் மாங்கன்னு போய் நடக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்தமான் ஃபேமஸ் ஆகாஷ். இப்போ பக்கத்தில் போகிற ஒரு கூடு பிளாக்ஸ் பிரவீன். ரிவர்ஸில் நடக்கிற பிளாக் இருக்கிறத பார்த்துட்டு என்ன பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்ல பிரண்டர் ஐயோ வளர்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் அல்வா மட்டும் சாப்பிட்டு அந்த எண்ணெயாக இருக்குது பாருங்கள், சும்மா ஜொலிக்குது. அங்கே பார்த்தா ஒருத்தர் வேலை பார்க்குறான். ஓ ஓகே. கெச்சப் பின்னாடி நம்ம தாரிக் இருக்காரு. தாரிக் வேலை பார்க்குறான். நம்ம கெச்சப்பில் மாறிச்சிட்டோம். தெரியுதா தாரிக்கு? ஏய் இது வந்து எதுக்குன்னா அவங்க மேனேஜருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கான். எதுக்கு இந்த விளம்பரம் எனக்கும் தெரியல. பிரியாணிக்காக இங்கே பாருங்க அடிச்சுக்கிறானுங்க. இங்கே ஒருத்தன் பாருங்க மேலே அப்பர் பர்த்லேருந்து இறங்கி வந்து சாப்பிட்டு இருக்கான். மணி 12 ஆயிடுச்சு. இன்னும் விளையாடாமல் தூங்காமல் எல்லாம் இவனும் ஆடிட்டு இருக்கானுங்க. இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறான் அவனுக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல. மேலே பார்த்து காய்ச்சல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அங்கே இவன் கூட அவங்க அவனை ரொமான்ஸ் பண்ணிருக்கானுங்க. இங்கேருந்து அவன் பார்க்க, அங்கேருந்து இவன் பார்க்க, இங்கேருந்து அவன் பார்க்க அப்படியே போயிட்டுருக்கு. பிச்சை கேட்குறான். சார் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சார், ஏதாச்சும் தர்மம் பண்ணுங்க சார், பிச்சை கேட்குறான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க மண்டையா அடுத்த ஊர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். மண்டையா ஜோக் அவ்வளோதான். பட் எல்லாரும் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த ஜோக் போட்டுட்டு இருக்கான். அதுவும் நல்ல ஜோக் போட்டா பரவாயில்ல. எங்க அண்ணன்லாம் தலை இல்லாம உட்காந்துருக்காரு உள்ள. ஆகாஷ் பேக்கை காணணும். யாராச்சும் தேடினாங்கன்னா ஏதாவது ஃபன் பண்ணுறானுங்க அவனை வச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் பேக்கை காரணம்னா தேடுற மாதிரி தேடக்கூடாதா? மெடிசன். ஓ அப்போ நான் காலகத்தான மாற்றி போட்டேன். தாரிக், உங்கள் அழகுக்கு ரகசியம் என்ன? அல்லா கெமிஸ்ட் அட் ப்ளே ஃபேஸ் வாஷ். காலையிலே ஆடலாம் முடிக்கிறீங்க. மைசூர் வந்து சேர்ந்துட்டோம். மணி 7 ஆயிடுச்சு. 7 ஆயிடுச்சு. 6:40 இறங்கணும். ரீல்ஸ் எடுக்கணும். இங்கே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரெஸ் பண்ணிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். போயிட்டு ஏதோ காயத்ரி டிஃபன் சென்டர்னு ஒரு டிஃபன் கடை இருக்கும். இங்கே ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் மைசூரில். அங்கே போய் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். கேப் ஆகிட்டு அதுதான் ஃபேமஸான மைசூர் மசால் தோசையான கடையாம். ரிவ்யூலாம் பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கேப்காரரும் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாது. இங்கே உள்ள போயிட்டு
எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். தண்ணி பாட்டில் கேட்டால் இங்கே ரிலையன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டில் பை ஒன் கெட் ஒன் சொல்லிட்டு ஒரு 50 பாட்டில் எடுத்துகிட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் அவன். மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் கண்ட்ரி செகண்ட் பிரேக்கு. இந்த இந்தியன் ஆயில் பல்க் தான் பெட்ரோல் போடுவோம். இது எந்த ஊர் என்னெல்லாம் தெரியல. கிளம்பி ஒரு 30 கிலோமீட்டர் வந்துட்டோம். இதெல்லாம் நாகர்கோவில் டைகர் ரிசர்வான். இங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே செக்கிங் இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து வண்டியில் டிக்கியில் என்னென்ன இருக்குது, பிளாஸ்டிக் ஐட்டம் எதுவும் இருக்கா என்னன்ற மாதிரி ஒன்றோட ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஆனால் வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணுறாங்க. நாகர்கோவிலில் ஏசி நிற்கிது. எல்லாமே ஒரு ரிசல்ட். ஆகாஷ் இங்கே உச்சா போக போனான். போனப்ப திட்டு வாங்கிட்டாரா? யாரோ கத்துனாங்க போல. யாரா கத்துனா? தாரிக்கனாவா? எங்கேயோ போயிட்டு சுற்றிட்டு வரானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி காக்கா ஆய் சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணிட்டீங்க? இங்கே ஏதோ இந்த நாகர்கோவில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிட்ட ஒரு டீ கடை இருந்துச்சு. டீ கடைக்கு பேர் அது வேறு ஏதோ லாங்குவேஜ். ஹோட்டல் டூரிஸ்ட்டாக சும்மா டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். தாடி காந்தி வருதான். அதனால் நாளி பாப்பா மட்டும்தான் இருக்குது. புளிப்பட்டை இல்லை, வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். ஓ இருப்போ ஃபால்ஸில் மாங்க நடந்து போயிட்டுருக்கோம். 1 கிலோமீட்டர் நடக்கணுமா? எவ்வளோ வந்திருக்கோம் தெரில. ஆகாஷ் டயர்டாகி பேக் எப்படி வித்தியாசமாக ஒரு கேரி பேக் எப்படி மாற்றணும் வித்தியாசமாக மாற்றிட்டு ஸ்டைலாக நடந்து போயிட்டுருக்கான். பயங்கர ஸ்டைலாக நாள். எவ்வளோ ஸ்டெப்பை போயிட்டு இருப்பு ஃபால்ஸில் தண்ணி வரலானே தெரில. அங்கே போய்ட்டு தான் பார்த்து சொல்கிறேன். ஃபால்ஸ் போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு. தண்ணி செமையாக வருது. இந்த பக்கம் ஒன்றும் ஆக்கி விட்டுருக்காங்க போல், செம சூப்பராக போகுது. இருப்பு ஃபால்ஸ் வந்துட்டோம். இப்போதான் மொத்த ஃபால்ஸு சும்மா குட்டி ஃபால்ஸ் தான். ஆழமும் உள்ள ஃபேமிலியோட போனாலும் நல்லா போயிடலாம் போல. இந்த ஊரில் அப்படி இன்னொன்று வெளில போகுது. இருப்பு ஃபால்ஸில் குடிச்சிட்டு திரும்ப கேப் வேறு போயிட்டுருக்கோம். இங்கே ஆண்டனி கேட்டப்போ தான் இங்கே ஹைலைட்டு. ஆண்டனி திரும்ப அபவுட் 10 பயங்கரமாக இருக்கான். பக்கத்தில் ஆகாஷ் அதோட பயங்கரமாக இருக்கான். ஒரு பூ இருந்துச்சு, அந்த பூ எடுத்து தலைச்சா சத்தம் வரும்ன்றான். அடிச்சு காட்டு. ரீடேக் அதுலேயும் வரல. ஆனால் எங்கள் கோவில் நாங்கள் அடித்தோம், அது வந்துச்சு. அது என்ன பூனா இதுதான் மணிக்கு கூறுல தங்க போகிற ஸ்டேவோட இது. இங்கே 2 ரூம் இருக்குது, இந்த சைடு 2 ரூம் இருக்குது, மேலே 2 ரூம் இருக்குது. இங்கே வந்தால் ஒரு ஹால் ஏரியா, இங்கே ஒரு டைனிங் ஏரியா, இங்கே உள்ள வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இதுதான் கிச்சன். ஃப்ரிட்ஜ் இருக்குது, கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. தொண்டை கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. இது ஒரு பெட்ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா டக்கெலாம் வச்சுருக்காங்க. இங்கே டிவி இருக்குது. ஆனால் மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதுதான் பயங்கரமாக இருக்குது. நான் வியூ பாயிண்ட் போனால் காட்டுறேன். அங்கே இருக்குது இன்னொரு பெட்ரூம். இது நம்பர் 1 பெட்ரூம், அது நம்பர் 2 பெட்ரூம். இப்போ கூறுகில் ஹோம் ஸ்டேன்னு ஒரு ஹோட்டல் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா வியூவே பயங்கரமாக இருக்குது. சன்செட்டிங் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நைட்டு இந்த கடையில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் ஹோட்டல் நாங்கள் அக்காமடேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரூம்காரர் இந்த ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணாரு. இது எங்கேயோ கூரில் இங்கே ஒரு பல்க் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஹோட்டல் இருக்குது. போத்தி மணி பயங்கரமாக நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. கூறுக்கு சிக்கன் ஒன்று இருக்கும், அது மட்டும் வாங்கிடுறாங்க. அது அந்த பானிபூரிக்கு ஒரு பானி கொடுப்பாங்களே, அதுக்குள்ளே சிக்கனை ஊற போட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. வெஹிக்கிள் கார் பார்க்கிங் இருக்குது. நைட்டு 12:30 ஆகிடுச்சு. காலையில் 4 மணிக்கு மண்டல்பட்டி வீட்டில் போய் நாங்கள் வியூ பாயிண்ட் பார்க்கணும். தலைவங்கலாம் இங்கே ஜாலியாக படுத்துட்டு நான் படுக்க விடாமல் வேலை பார்த்துட்ருக்கான். ஆகாஷ் எப்படா முடிப்பா? மணி எத்தனடா? ஃபஸ்ட்டு மணி எத்தனை நீயே சொல்கிறா. மணி எத்தனடா? இன்னைக்கு தேதி எத்தனடா? இன்னைக்கு என்ன டே? சாட்டர்டே. காலையில் 4 மணிக்கு சன்ரைஸ் பார்க்க எந்திரிக்கணும். மணி 12:30. நேற்று நைட்டு 3 மணி நேரம் தூங்கணும். அருமையாக போகுதுடா. சரி, நாளைக்கு காலையில் உயிரோடு இருந்தால் அடுத்த பிளாகில் சந்திப்போம்.